டிஜிட்டல் நாணயம். கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் நாணயம் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? வங்கிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் டிஜிட்டல் நாணயம் செயல்படுவது எப்படி? நமது நாடு கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன சொல்கிறது? இந்த டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை முறை பாதுகாப்பானதா? இதில் இருக்கும் ஆபத்துக்கள் தான் என்னென்ன? கிரிப்டோ கரன்சி முதலீடு ஒரு வரமா அல்லது பேராசையின் புதிய வடிவமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் நாம் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 12:13 முதல் 21 வரை. செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த இரவே கடவுள் அவனை மூடன் என்று அழைத்தார். ஏனெனில் அவன் வாழ்க்கை தற்காலிகம், அவன் சேமித்த செல்வம் நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் உலகில் களஞ்சியம் என்றால் அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் வாலெட், ஒரு சுருக்குப்பையாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடுகள், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை அனைத்தும் நவீன களஞ்சியங்களாக மாறிவிட்டன. இந்த சேமிப்பு முறை பாதுகாப்பானதுதானா என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த இணைய உலகில் பெரும் சக்தியாகவும் இணைப்பு பாலமாகவும் பேசு பொருளாகவும் இருப்பது டிஜிட்டல் நாணயம் அல்லது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி என்பது இணைய உலகில் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு வகையான டிஜிட்டல் பணம். எந்த ஒரு அரசின் அல்லது வங்கியின் கட்டுப்பாடு இல்லாமல் இணையம் வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் என்னும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. பிளாக் செயின் என்பது ஒரு தானியங்கி கணினி பதிவேடாகும், லெட்ஜர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த பதிவேட்டை பார்க்க முடியும், ஆனால் பதிவேட்டின் தரவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கிரிப்டோ கரன்சி இன்று பல வகைகளில் உள்ளன. அவை பிட்காயின், எத்தீரியம், சோலனா, டாச் காயின் என்று பல வகைகளில் நாம் அதை பெயர் சூட்டி அழைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த நாணயங்களை வாங்க மற்றும் விற்க பல உலகளாவிய மற்றும் தேசிய இணையதளங்கள் உள்ளன. பினான்ஸ், காயின்பேஸ் போன்ற உலகளாவிய தளங்களிலும் வாசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்ய முடியும். கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. 2015 உச்ச நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை தடை செய்வது என்பது உலக யதார்த்தங்களுக்கு நாம் கண்மூடி கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னது. மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் குறித்த நிலையான வரி கொள்கைகள், தெளிவுகள் மற்றும் சட்டங்கள் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோரின் விருப்பமாக உள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் வியாபார முதலீட்டாளர்கள் $6.6 பில்லியன் மேற்பட்ட தொகையை கிரிப்டோ சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளனர். இது 2030 இன்னும் பல மடங்கு உயரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் உலகில் தவிர்க்க முடியாதது என்று நாம் பேசினாலும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு எப்போது கூடும், எப்பொழுது குறையும் என்று கணிப்பது சிரமம். இதில் அரசுகளின் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாததனால் இதில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளது. தீவிரவாத மற்றும் நாச வேலைகளுக்கு கிரிப்டோ கரன்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரகசிய குறியீட்டு எண், பிரைவேட் கீ திருடப்பட அல்லது அது வைக்கப்பட்டுள்ள வாலெட் தொலைந்து போக வாய்ப்புள்ளது. கிரிப்டோ காயின்களை ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுகளில் வைப்பதை விட ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. இவை இணையத்துடன் இணைக்கப்படாததால் ஹேக்கர்களால் திருட முடியாது. உங்களுடைய கணக்கிற்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போதாது. கூகுள் அத்தென்டிகேட்டர் போன்ற செயலிகள் மூலம் 2FA நாம் எப்பொழுதும் ஆன் செய்து வைத்தாக வேண்டியிருக்கிறது. உங்கள் வாலெட்டை உருவாக்கும் போது கொடுக்கப்படும் 12 அல்லது 24 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீட்டை, அதாவது சீட் ஃபேஸை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம்.
இதை மொபைலில் சேமிக்காமல் ஒரு காகிதத்தில் எழுதி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். குறைந்த கட்டணம் அல்லது இலவச காயின்கள் தருவதாக கூறும் புதிய செயலிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். இயேசு கூறுகின்ற அறிவற்ற செல்வன் உவமையில் அந்த பணக்காரன் தனது எதிர்காலத்தை தானியத்தில் பார்த்தான். இன்று சிலர் தங்கள் எதிர்காலத்தை டிஜிட்டல் சொத்துக்களில் மட்டுமே பார்க்கின்றார்கள். இதனால்தான் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு குறைந்தால் மனிதர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இதுதான் செல்வத்தில் தன் அடையாளத்தை தேடும் மனநிலை என்று சொல்லலாம். எத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை பெரும்பாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவாமல் பணம் படைத்தவர்களையே மையப்படுத்துகின்றன. ஏழை எளியவர்களின் வாழ்வு மேம்படச் செய்யும் தொழில்நுட்பம் என்று வருகிறதோ அன்றுதான் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியும் வருகிறது என்று சொல்ல முடியும். அன்றே